சார் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பஸ் ஸ்டாண்டுங்க. இது புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறவங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்தே இந்த இடத்துல வந்து நான் பஸ் ஏறியிருக்கேன். ஆனால் இன்றைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸு நிற்கிற மாதிரி கட்டினாலும் கூட மேல் கூரை சுத்தமாக இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயிலில் தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே. அவ்வளோ குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க எல்லாமே இங்கே பயணிக்கிறாங்க. அவ்வளோ பஸ்ஸு வந்துட்டு போகுது. எப்படி வந்து ஒரு 750 பஸ்ஸு வந்துட்டு போவோங்க. சரிங்களா? இந்த 750 பஸ்ஸுமே 2 பக்கம் நிற்கும். அதில் பார்த்திங்கன்னா இது புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படவேடு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் திருவண்ணாமலை, போலூர், செஞ்சி, தவுனி, சேத்பட்டு, வந்தவாசி, இது மாதிரி பல தரப்பட்ட ஊர்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸு போகுது. தேவிகாபுரம், ஆரணி, இது ஆரணியிலேருந்து வாழப்பந்தல், இது மாதிரி நிறைய ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு இங்கேருந்து பயணிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ மக்கள் வந்து போகிறதுல 750 பஸ்ஸுக்கு மேலே வரப்போ இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து மேல் கூரை சுத்தமாக இல்லைங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே மக்கள்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க, நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் போடல. எவ்வளோ வெயில் காயுது பாருங்கள். ஆனால் மக்கள், ஸ்கூல் பசங்க எல்லாமே அவதிப்படுறாங்க. இந்த ஓரம் உள்ளே போய் திறந்தாலும் கடைகள் இருக்குது. கடைகள் எல்லாம் அங்கங்கே இருக்கும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பெரியவங்களாக நீங்கள் மனசு வச்சு பெரிய லெவலில் நீங்கள் பிளான் பண்ணி இங்கே ஒரு பெரிய மேல்கூரை அமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு எஸ்டிமேட் போட்டு இருக்கிற அதிகாரிகளாகட்டும், அரசியல் பிரமுகராகட்டும், யாராச்சும் ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணுறோம், மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து இதை சிறப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோவும் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு நேரத்தில் கூரைகள் இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கூரை இல்லாததுனால எவ்வளோ வெயிலில் அவதிப்படுறாங்க பாருங்கள் மக்கள். சரிங்களா? அப்படி உங்களுக்கு கூரைகள் போட்டால் நல்லா எல்லாமே நைல்லே உட்காருவாங்க இல்லைங்களா? இது நீங்களே மனசு வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சமுதாய பிரச்சனைக்காக சுரேஷ் ராமஜெயம் யூடியூப் சேனல். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை டெய்லி இருக்குது. நல்ல விதமாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், நல்ல விஷயங்களை சொல்கிறோம். இதை குறையாக சொல்லலை, நிறைவாக சொல்கிறோம். சரிங்க, நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து அவ்வளோ வெயிலில் அவ்வளோ பஸ்ஸுகள் வருது. இந்த ஓரம் ஃபுல்லாக கட்டியிருக்காங்களே, கடைங்க இருக்குது, பஸ்ஸு நிற்குது. ஆனால் வெயிலில் வந்து மக்கள் வந்து அப்படியே அல்லாடுறாங்க. சரிங்களா? கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல வழி கிடைக்குன்னு நம்புகிறோம். ஆரணி மக்களுடைய வேண்டுதலாக நினச்சிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.